சுகா லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கோவக்காய் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். தேவையான பொருள் கோவக்காய், வெங்காயம், தக்காளி, தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், உப்பு, பூண்டு, பச்சை மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், எண்ணெய், கடுகு, சீரகம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காயும், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் போட்டு தான் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான பருப்பு பார்த்திங்கன்னா சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேம் குவான்டிட்டி தான், ஒரே குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படின்னா 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஓகேவா? சேமான குவான்டிட்டி எடுத்து 1 ஹவர். ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னா கடலைப்பருப்பு அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வரும். இந்த பருப்பெல்லாம் குழஞ்சி வரும். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் என்ன காயில் வேணும்னாலும் இது நம்ம செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கோவக்காய் வச்சு பண்ணுறதால கோவக்காவை போட்டுப்போம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆனியன், நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஏற்ப ஒரு ஆனியனை போட்டுட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். இந்த டைமில் தக்காளியை போட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுட்டு ஒரு 2 விசில் வேகமாகவும் ஒரு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இது நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். இப்படி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிம்முலேயும் நான் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். எப்படி தாளிப்பு பண்ணலான்னு பார்ப்போம். எண்ணெய் விட்டு கடுகு பொரியட்டும்னு சொல்லிவிட்டு சீரகம் போட்டுக்கோங்க, பூண்டு நச்சு போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் இந்த டைமில் போட்டுக்கோங்க. அப்படி தூள் பெருங்காயமாக இருந்தால் நம்ம கடைசியில் சேர்க்கலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோங்கள அதை போட்டு 2 வதக்கின பிறகு வேக வச்சுருந்த இந்த பருப்பு, காயை எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு இதை நம்ம சேர்த்துக்கிட்டால் ஓகேவாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பருப்பு போட்டுட்டு தேங்காய் போடுவாங்க. நம்மளுடைய விருப்பம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பருப்பு நல்லா சலன்னு கொதிக்கும் போது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் சாதத்தில் நெய் விடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கூட்டுலேயே கொஞ்சம் நெய் விட்டுட்டிங்கன்னா ருசி இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு கூட்டு வாசனையாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நெய்யை விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடும். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குழப்பு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் வீட்டில் என்னென்ன ரெசிபின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நம்ம.